லுக்கு வந்துட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 46 போகுதுங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு தாங்க கேட்க போகிறோம். டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கொடுக்குறாங்க. ஹலோ ஃபேமே, எல்லோரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மகிட்ட Zen 3 Duke 250 தாங்க இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டாப் ஸ்பீடு எக்ஸாஸ்ட் நோட்டு எல்லாமே பார்க்க போகிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வண்டியை நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண அவினாசி KTM ஷோரூமுங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். மறக்காமல் EMI டீட்டெயில்ஸ், பைக் ஏதாவது தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே ஒரு வண்டியோட நான் இன்ஜின்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். ஆனால் இந்த வண்டியில் மட்டும்தாங்க டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். அதோட லுக்கு பாருங்கள், சைடு லுக்கு பட்டாசாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டி பயங்கர ஏரோடைனமிக்காகவும் இருக்குங்க. நேக்கட் வண்டியில் எவ்வளோ ஏரோடைனமிக்காக பண்ண முடியுமோ அந்தளவு இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டியை வந்துட்டு வீடியோவில் பார்க்கும்போது யாருக்குமே பிடிக்கலங்க. ஈவன் எனக்குமே பிடிக்கல. ஆனால் நேரில் பார்க்கும்போது அதோட LED லைட் ஆகட்டும், பிசிறு தரமாக இருக்குங்க. அந்த டிசைன் அப்படியே யூனிக்காக இருக்குது. இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா LC4C இன்ஜின் தான். 390லையும் சரி, 250லையும் சரி, அட்வென்ச்சர் 390 எல்லாத்துலேயும் ஒரே இன்ஜின் தான், LC4C தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்டு இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் இன்ஜின் தான். நார்மலாக தெரியும் உங்களுக்கு 250ல் வந்தாலே லிக்விட் கூல் இன்ஜின் தான் வரும் அப்படின்ட்டு. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 250cc லிக்விட் கூல் இன்ஜின் 30 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினுங்க பயங்கர காம்பேக்டாக இருக்கும். இந்த இன்ஜின் 30 PS பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட போர் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 71 mm, ஸ்டோக் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 61.7 61.5 சம்திங் இருக்கும். அது மட்டும் கரெக்டாக தெரியல. எப்படி ப்ரோ இன்ஜின் உங்களுக்கு பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் பிடிக்கிறது தெரியுங்களா, இந்த ஒரு விரல்லையே நம்ம பிடிச்சிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் குயிக் ஷிஃப்டர் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கான்னு எனக்கு நான் செக் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் குயிக் ஷிஃப்டர் பயங்கரமாக இருக்குது. வரும்போது ஓட்டி பார்த்து தான் வந்தாங்க. அதுவும் இல்லாமல் எப்படி எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, KTMல 390யோட இன்ஜினை விட 250யோட இன்ஜின் பயங்கர சூப்பராக இருக்குங்க. இது நிறைய பேர்த்துக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, 390யோட இன்ஜினை விட 250யோட இன்ஜின் இப்போ மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஜினை மட்டும் சொல்ல, LC4C மட்டும் சொல்ல, 2023 2022 அப்போ வந்து அந்த 250யும் இதே மாதிரி தாங்க. பயங்கர ரிஃபைண்டாக இருக்கும். அந்த கீர் போடுறதே எனக்கு தெரில, எப்படின்னு எனக்கு புரியலங்க. எந்த ஒரு மாயா ஜாலமா இல்லை என்னென்னு ஒன்றுமே புரியல. அண்ட் இந்த வண்டியில் ஒரு அழகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரெடி டு ரேஸ் அப்படின்னு கொடுத்து வந்திருக்கு பாருங்கள். அந்த 390யோட ஃபுல் இது கொண்டு வந்துட்டாங்க. இதுலேயும் ரைட் மூட்ஸ் இன்னும் இருக்குது போலங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துடலாங்க. டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கொடுக்குறாங்க. ரிசர்வ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வருது. மைலேஜ்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் 34 36 அது மைலேஜுங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ 390யோட மைலேஜ் போடுங்க, 250யோட மைலேஜ் போடுங்க அப்படின்ட்டு. மைலேஜுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ நான் ஓட்டினா ஒரு மைலேஜ் கிடைக்கும், இப்போ நீங்கள் ஓட்டினீங்கன்னா வேறு மாதிரி மைலேஜ் கிடைக்கும். ஏன் டிஃபர் ஆகுதுன்னா, என்னோட ரைடிங் ஸ்டைல் வேறு, நீங்கள் ஓட்டுற ரைடிங் ஸ்டைல் வேறு, அதனால தான் மைலேஜ் டிஃபர் ஆகுது. அண்டு ஃபியூல் டேங்க்கு 15 லிட்டரு ஓகே தானே, பரவாயில்லைங்க. நிறைய வண்டியில் இது 15 லிட்டரு தரதில்லை, இந்த வண்டியில் 15 லிட்டரு தந்திருக்காங்க, பக்கா தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டயர் செக்ஷன் போயிடலாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 110/70 வருது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க் வந்துட்டு ABS தான், டியூல் சேனல் ABS தான் தந்திருக்காங்க ரெண்டுக்குமே. பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150/60 தந்திருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய்வில் தான். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 330 mm வரும். பேக் டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 230 mm வரும். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி டியூவல் ABS தந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அண்ட் ABS வேணும்னு ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்டு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க, ஏன்னா பழைய 250 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் எனக்கே எட்டாதுங்க. அதில் வந்துட்டு 5.6 5.7 இருக்கணும். அண்ட் இந்த வண்டியோட சீட் ஹைட் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் வாங்க. பாருங்கள், நான் இப்படி உட்கார்றேன், 2 காலுமே கீழே எட்டுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கால் எட்டு தான், இங்கே ஒரு காலா தெரியுதா, 2 காலுமே எட்டுங்க. அண்ட் சீட் ஹைட்டில் ரொம்ப கம்மி தாங்க. இந்த 250ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டில் ரொம்ப கம்மி தாங்க. 5.5 5.4 இருந்தாலே நல்லா எட்டும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாராளமாக இருக்குங்க. 175ன்னு நினைக்கிறேன் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. என்ன மாதிரி இப்போ நான் வந்து 67 கிலோ இருக்கேன், பின்னாடி ஒருத்தர் 40-50 கிலோ இருந்தாருன்னா தட்டாதுங்க. ரொம்ப உடம்போட, அதாவது ஒரு 80 கிலோ வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கீழே வந்து அண்டர் பில்லி வந்து தட்டும், மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. அண்ட் இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருங்க ஒத்த கையில் நிப்பாட்டலாம். ஆனால் கொஞ்சம் வெயிட்டு தான், 163 நினைக்கிறேன், 163.5 9 வரும். 164னே வச்சுக்கோங்க.
ரொம்ப வெயிட்லாம் இல்லை, 250க்கு ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் டிஸ்பிளே அண்ட் லைட்டை பற்றி ரொம்ப பேச மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்க. உங்களுக்கொசரம் இதில் சொல்கிறேன். இதில் வந்துட்டு பைக் இன்ஃபோ, மோட்டர் சைக்கிள் மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் மோடு, ட்ராக் மோடு, இது 2 தாங்க இருக்குது. ரைன் மோடுங்கிறது இல்லை. அண்ட் ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைக் இன்ஃபோ வந்துடும். பைக் இன்ஃபோவில் வந்துட்டு டெம்பரேச்சர், ரேஞ்சு, பேட்டரி, ஓடோமீட்டர், சர்வீஸ் எவ்வளோ வருது, சர்வீஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்ஸ் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி அலர்ட்லாம் கொடுத்துரும். அண்டு நேவிகேஷன் கொடுத்துட்றாங்க. அண்டு குயிக் ஷிஃப்டரு, கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அண்டு ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு தான். இண்டிகேட்டரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு தான். தெரியுதுங்களா? எல்இடி தான். ஃப்ரண்ட்லேயும் எல்இடி தான், பேக்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்இடி தான் வருது. சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாங்க. சஸ்பென்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லைங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. ஏன்னா 390 மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அண்ட் அட்வென்ச்சர் 390, அட்வென்ச்சர் 250 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்டு பேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஒரு லிமிட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்சம் நிறையாவே கொடுத்து வச்சுருக்காங்க. 6 இல்லை 5 அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ சம்திங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தளவு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைங்க. இது கடைசியாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தேன் வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு தாங்க கேட்க போகிறோம். இருங்க, இனிஷியல் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நியூட்ரல் பண்ணிக்கலாம். நியூட்ரல் விழுந்துருச்சுங்க. இதான் இனிஷியல் பைட் வரும். ரேவ் பண்ணி பார்க்குற பாருங்க. ரேவ் பண்ணால் ஒரு சவுண்டு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லவுடாக இருக்கும், லைட்டாக லவுடாக இருக்கும் ரேவ் பண்ணால். அண்ட் இதாங்க இதோட எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஓகேங்க, வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா டிராஃபிக்காக இருக்குது. டாப் ஸ்பீட் போக முடிஞ்சால் போய் காட்டுறேன். கம்பேர் பண்ணும்போது இல்லை 200 கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக இது இருக்குது. ஏன்னு எனக்கு புரியல. அந்த 250யோட இன்ஜின் மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. கிளச்சாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. அழுத்தி பார்க்கலாம். 46 போகுதுங்க. ஃபஸ்ட் கியரில் 46 போகுது, செகண்ட் கியரில் 68 போகுது. அழுத்திடலாம், நம்ம தான் போய் எங்கேயாவது விழுகணும் போலங்க. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் ஃபுல்லாக வெயிலுங்க. ஒன்றும் பண்ண முடியாது போல், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி வண்டியோட பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் பிரேக் நல்லாவே பிடிக்குது. அண்ட் பேக் பிரேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே தான். அதை நம்ப முடியாதுங்க. எப்பயுமே எல்லா வண்டியிலுமே அப்படி தானே, பேக் பிரேக்கை எப்பயுமே நம்ம நம்ப முடியாது. மைக்குன்னு தான் நான் உன்னையும் நல்லா பேசுவேங்க. மைக் இல்லாதனால என்னால் ரொம்ப காண்டாக்ட் உங்கள் கூட ரொம்ப பேச முடியல. இப்போயே பாருங்கள், நான் வாய்ஸ் ரெக்கார்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்துட்டு. அண்டு நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாபாய்ங்க.